டியர்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 28 டேஸ் மேஜிக் பிராக்டிஸோட டே 5 மேஜிக்கல் மணி. நம்மளோட லைஃப்ல பண தட்டுப்பாடு வர டைம்ல நம்ம என்ன நினைப்போம், எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி கஷ்டம் தான் வந்துட்டு இருக்கு, என்கிட்ட எந்த காசுமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப ஏழையா இருக்கேன், நான் எப்பவுமே பணக்கார ஆக மாட்டேன், அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து போகும். இந்த மாதிரி நினைக்கிறது. அப்புறம் இந்த கடைகள்ல நம்ம போகும்போது அங்க ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம பார்கெயின் பண்றது, அது மாதிரி நம்மளோட ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா இதுக்கு இவ்வளோ விலையா அந்த மாதிரி பேசுறது, இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கையில கொஞ்சம் காசு தான் இருக்கு அப்படின்னாலும் அதுக்காக நம்ம நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். பணம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு அந்த டைம்ல அதோட வேல்யூ ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கிற டைம்ல நம்ம அது இல்லையே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பணத்துக்காக நம்ம நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பணம் நம்ம எதிர்பாராத வழியில இருந்து அல்லது ஏதாவது ஒரு மனுஷன் மூலமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில நம்மள தேடி வரும். இப்ப நீங்களே நினைச்சு பாருங்களேன், சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நீங்க பணம் கொடுக்காமலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களை நினைச்சு பாருங்களேன். பேஸ்ட், பிரஷ், ட்ரெஸ், ஃபுட்டு, சின்ன வயசுல சைக்கிள் கிடைச்சிருக்கும், உங்களுக்கு விளையாட்டு சாதனங்கள் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சின்ன வயசுல நீங்க காசு கொடுக்காமலே உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பொருட்கள். இதே மாதிரி தான் இப்போ இந்த பெருசானதுக்கு அப்புறமுமே நீங்க நிறைய விஷயங்கள் வாங்கியிருப்பீங்க. அதுக்காக நீங்க கொடுத்த காசு கடவுள் உங்களுக்கு கொடுத்தது தானே. அப்போ அது மாதிரி அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு கிடைச்ச காசுக்காகவும் நீங்க நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் நடக்க ஸ்டார்ட் பண்ணும். இப்போ வாங்க நம்மளோட பிராக்டிஸ் பத்தி பார்க்கலாம். நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இது வரைக்கும் நீங்க பணம் கொடுத்து வாங்கின பொருட்களோட லிஸ்ட நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்து அதுக்கு அந்த ஒவ்வொரு பொருளுக்காகவும் அதுக்கு கிடைச்ச பணத்துக்காகவும் நீங்க நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறமா இதே மாதிரி ஒரு பேப்பர் அல்லது ஸ்டிக்கி நோட் எடுத்து அதுல என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பணத்திற்கும் நன்றி அப்படின்னு எழுதுங்க. எழுதி இதே மாதிரி ஒரு நோட்டு, ஒரு கேஷ், ஒரு 100 ருபீஸா இருக்கலாம், 500 இருக்கலாம், 50 ருபீஸா இருக்கலாம், அது உங்க இஷ்டம். உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்டா வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஓகே தான், உங்களோட இஷ்டம். அந்த மாதிரி கேஷ் எடுத்து அதுல இந்த பேப்பரை இப்படி வச்சிருங்க. இதை இப்படி வச்சு இப்படி மடக்கி இத உங்க பர்ஸ்லயோ அல்லது நீங்க எப்பவும் பாக்குற இடத்துலயோ வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இன்னைக்கு முழுவதும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களோட லைஃப்ல இது வரைக்கும் வாங்கின எல்லா பொருட்களுக்காகவும் நன்றி சொல்லி இந்த காசை எடுத்து தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இதுல எழுதி இருக்கிறத வாசிக்கணும். குறைஞ்சது காலையில மத்தியானம் நைட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க காலையில இருந்தே இந்த பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க கண்ணில் படுற இடத்துலதான் இதை வச்சிருக்கணும். வச்சு நீங்க எப்பவுமே சொல்லிட்டே இருக்கணும், எனக்கு தேங்க்யூ, இந்த போன் வாங்குறதுக்கான கிடைச்ச காசுக்கு நன்றி, எனக்கு இந்த புக் வாங்குறதுக்கு கிடைச்ச காசுக்கு நன்றி, இந்த ட்ரெஸ் வாங்க கிடைச்ச காசுக்காக நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பணத்திற்கும் நன்றி, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பணத்திற்கும் நன்றி. அப்படி சொல்லி உங்களை சுற்றி உங்களுக்கு நீங்க கேஷ் கொடுத்து வாங்கின எல்லா பொருட்களையும் பார்த்து எல்லாத்துக்குமே நன்றி கடவுளே, அந்த மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கேஷ் கொடுக்கும்போது அந்த கேஷை பார்த்து ஐ லவ் யூ சோ மச், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், நீ யார்கிட்ட போறியோ அவங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துட்டு 100 மடங்கா திருப்பி என்கிட்டயே வந்து சேரு அப்படி சொல்லி அதுகிட்ட சொல்லி லவ் யூ சொல்லி அந்த மாதிரி இந்த கேஷை நீங்க கொடுக்கணும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போதோ எந்த விஷயமா இருந்தாலும் ஓகே, கேஷ் ஜிபே பண்றீங்க அப்படின்னா ஜிபேலயே சொல்லுங்க, நீ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ போயிட்டு பல மடங்கா என்கிட்ட திரும்பவா, அவங்களுக்கு போய் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு எனக்கு பல மடங்கா திரும்பவா, அந்த மாதிரி சொல்லுங்க. அப்போ உங்களோட லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் மூலமா உங்களுக்கு கேஷ் உங்க கையில வந்து சேரும். இதுவரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ so much. Have a great day.